வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டை தான் பார்க்க போறோம். இது பாட்டு வந்து உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே அப்படிங்கிற பாட்டு. இப்போ வந்து ஒரு படத்துல ஒரு குடும்ப படம். எம்ஜிஆர் நடிக்கிற குடும்ப படங்கள் தான். ஆனா பெரும்பாலும் வந்து குடும்ப படங்கள்னா ஒரு வீடு, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அதுல நடக்கிற நிகழ்வுகள் தான் அந்த குடும்ப படம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆரோடது எல்லாமே இந்த சுயநல கருத்துக்களை எதிர்த்து பொது உடைமை சொல்லக்கூடிய படங்கள் தான். அவருடைய படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது வரலாற்று படமா இருந்தாலும் சரி, இது சமூக படங்களா இருந்தாலும் சரி, அப்படித்தான் இருக்கும். பொது உடைமை கருத்துக்களை வலியுறுத்துற படத்துக்கு படம், பாட்டுக்கு பாட்டு, இதேதான் இருக்கும். ஆனாலும் சலிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாடல் எழுதுறதும் இசை அமைக்கிறதும் டியூன் போடுறதும் அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரியான பாடல் வரிகளை அமைக்கிறதும் சுலபமான காரியம் இல்லை. ஆனா அதுக்காக வந்து ஒரே மாதிரியான ஒரே ரீதியான அந்த பாடல்களை கேட்கறதுங்கிறது வந்து ஒரு சலிப்பை உண்டாக்கும் இல்லையா? அது இருக்காது எம்ஜிஆர் படங்கள்ல. ஏன்னா அந்த பாரம் பூராமே அவர் தோல் மேலதான் இருக்கும். அவர் தோல் மேலதான் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பாட்டை எடுத்துக்கோங்க, உழைக்கும் கைகளை உருவாக்கும் கைகளை அப்படின்னு. இது வந்து தொழிலாளர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாட்டு. தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடிய பாட்டு இல்லை, அது வேற எல்லாம் இருக்கு. இது வந்து பெருமையை சொல்லக்கூடிய பாட்டு. இதுல வந்து ஒரு சின்ன தொழிற்கூடம், அதுல 4-5 பேர் அங்கங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து கையில ஒரு சம்மட்டி அல்லது சுத்தியல் அப்படிங்கிற ஒரு கருவியை வச்சுக்கிட்டு ஓங்கி அடிப்பார். டக்குன்னு பாட்டோட டியூன் ஆரம்பமா ஆயிரும், பாட்டோட இசை ஆரம்பமாயிரும். இப்போ இவருடைய பாட்டுனாக்கா அப்ப சிச்சுவேஷன்ங்கிறது ஒண்ணு சொல்ல தேவையில்லாத அளவுக்கு கூட இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாட்டு, அது எம்ஜிஆர் பாடுற மாதிரி அப்படின்னா, அது அந்த பொது உடைமை கருத்துக்கள் அததான் எழுதுவாங்க. அது வந்து அவர் ஓகே சொல்லணும், எம்ஜிஆர் ஓகே சொல்லணும். ஏன்னு கேட்டா, ஏதோ ஒரு பாட்டு கொஞ்சம் நேரம் போக்குறதுக்கு வெளியில போகலாம், ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வரலாம், ஒரு பாத்ரூம் போயிட்டு வரலாம், அப்படிங்கிறது இல்லாம அந்த சீட்ல உட்கார வைக்கிறது வந்து அவருடைய திறமை, எம்ஜிஆருடைய திறமை. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, உழைப்பாளர்களுடைய பெருமை என்னன்னா, ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை நெய்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களை எடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. இது முதல் சரணம். அதுக்கப்புறம் 2வது சரணம் பாத்தீங்கன்னாக்க, பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே, பாரில் உள்ள பெருமை எல்லாம் படைத்தது எங்கள் கைகளே அப்படின்னு வரும். 4 வரி. அது 2 வரி எனக்கு டக்கு ஞாபகம் வரல. பலன் மிகுந்த யந்திரங்கள் படைத்தது எங்கள் கைகளே, பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்தது எங்கள் கைகளே, பாரில் உள்ள பெருமையெல்லாம் படைத்தது எங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்பது எங்கள் கைகளே அப்படின்னு 2வது சரணம் இருக்கும். 3வது சரணம் ஒண்ணு, அது முக்கியமான 4 வரிகள். இப்ப இந்த 2 சரணத்துக்கும் அவர் எப்படி அவருடைய நடிப்பு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, குழந்தைகளுடைய சேட்டை மாதிரி செய்வாரு. அங்க ஓடுவார், சின்ன தொழிற்கூடம் மாதிரி இருக்கும், அங்க ஓடுவாரு இங்க ஓடுவாரு, ஒவ்வொருத்தரையும் தட்டி கொடுப்பாரு, தலைய கோதி விடுவாரு, மனோரமா ஒரு சின்னதா ஒரு சேட்டை பண்ணுவாரு. இப்படி எல்லாம் அந்த அந்த நம்மள சீட்டை விட்டு நகர விடாம ஒரு
நம்ம ஒரு குஷியோட ஒரு சிரிப்போட பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டைல் தான் அவர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3வது சரணத்துலதான் பாத்தீங்கன்னாக்க உலகமெங்கும் சீரியஸா இருக்கும் அது. உலகமெங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதி என்றும். அந்த இடத்துல உழைக்கிறவங்க எல்லாம் ஒரு ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவார். உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்றே பாடுவோம், சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம், தர்ம நீதி மக்களாட்சி வாழ்க என்று பாடுவோம். அந்த 4 வரிக்கு அவர் ஒரு வீரனை போல நின்னு பாடுவார். அந்த மத்த வரிகள் பாடும்போது ஜாலியா அந்த உழைப்பாளிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரியான ஒரு தோரணையை கொடுத்துட்டு அந்த 4 வரிய நமக்கு நறுக்குன்னு தைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு வீரனை போல நின்ன இடத்துல இருந்தே பாடுவார். வாயசைப்பார், பாடுவாருங்க நமக்கு சொல்ல வரும், வேற வழியில அந்த பாரத்தை, அந்த வரிகளை, வலிமையான வரிகளை நம்மகிட்ட கொண்டு சேர்த்தது அவர். அப்போ தொலைக்காட்சிங்கிற ஒரு வசதியோ அல்லது இந்த இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நவீன வசதிகள், எங்க போனாலும் காதுல ஒரு இயர்போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு எல்லாம் போறோம்ல, அது மாதிரியான எந்த விதமான வசதியும் இல்லாத காலங்கள்ல இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கிட்ட சேர்ந்ததுனாக்கா அது அந்த வானொலி ஒண்ணுதான் இருந்தது. அப்போ அது டேப் ரெக்கார்டர்னு ஒண்ணு இருந்தது, அது எல்லாருக்கிட்டையும் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அது இப்படி நம்மள சேர்ந்ததுன்னா, ஆழமா அந்த கருத்துக்கள்லாம் தச்சதுன்னா மனசுல, அது எம்ஜிஆராலதான். இன்னைக்கும் நீங்க இதுக்காகவே ஒரு தரம் அந்த பாட்டு பாருங்க. அந்த வைபு உங்களை தொத்திக்கலைன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? இது பாட்டு பாருங்க, கேளுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.